ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கிறேன். வாழைக்காய் வந்து சீக்கிரமாக பழுக்காமல் இருக்கணும்னா நம்ம தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வாழைக்காவை போட்டு வச்சோம்னா நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு 4 days 5 days அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல், ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு சொல்கிறது நான். அப்புறம் கொத்தமல்லி இலையாக சீக்கிரமாக பழுத்துருது இல்லையா, அதனால் ஈர துணியில் கொத்தமல்லி வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சோம்னா, அதுவும் கொத்தமல்லி புதினா அப்படி வச்சோம்னா ஃபோல்டு பண்ணி ஈரம் பண்ணி ஃபோல்டு பண்ணி வைக்கணும். அப்போ சீக்கிரமாக அது வாடாமல் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கூட ஒரு 4-5 நாள் தான். அப்புறம் இன்னொரு டிப்ஸு என்னன்னா, இப்போ பால் சாரி டீ கரை, பிளட்டு கரை இருக்கும் இல்லையா, அப்புறம் சாயம் ஏதாவது பிடிச்சிடும். அதுக்கெல்லாம் பால் ஊற்றுனீங்கன்னா, பால் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா, இல்லாட்டினா இப்படி கசக்கிட்டு லைட்டாக போக்கலைன்னா மறுபடியும் பால் ஊற்றி திருப்பி நல்லா கசக்கினிங்கன்னா அந்த கரெல்லாம் போயிடும். என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பாய்.